புதுக்கோட்டையில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் வெப்ப அலை வீசுகின்றது என்று ஏற்கனவே அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். மேலும் சென்னையில் அரசு கோடைக்கால வாரம் தொடங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும், அதேபோன்று அனைத்து மாவட்ட மருத்துவக் கல்லூரிகளிலும் சிறப்பு வார்டுகளை திறக்க வேண்டும் என கூறினார். ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்பு உயிரிழப்பை கூட ஏற்படுத்தும் நிலை உள்ளதாகவும் கூறினார். மேலும் தற்போது வரும் தகவல்களால் கொரோனா தடுப்பூசி குறித்து பெரிய அளவில் அச்சப்பட தேவையில்லை என்றும் கூறினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பாலக்கொள்ளை ஊராட்சியில் 2021-22 ஆண்டுக்கான பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தில் முறைகேடான வகையில் பணம் பெற்றுக்கொண்டு இறந்தவர்கள் பெயரில் வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், ஆள் மாறாட்டம் செய்து பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கலர்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். செங்கல்பட்டு தாலுகா காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் பல்வேறு அரசு துறைகள் சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து பணிகளை பார்வையிட்டார். முன்னதாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் 100% தேர்ச்சி விழுக்காடு பள்ளியினை பார்வையிட்டு முதல் 3 இடம் பிடித்த மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை சார்பில் 15 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பாதுகாப்பு மையம், அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தினையும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினையும் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டத்தில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கருப்பர் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு காப்பு கட்டுதலுடன் தொடங்கி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இத்திருவிழாவை முன்னிட்டு ராசி பரூக் என்ற இஸ்லாமியர் ஒருவர் கடந்த ஒரு வார காலமாக நீர்மோர் வழங்கிய நிலையில் இன்று கருப்பர் கோவில் திருவிழாவிற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கி நிகழ்ச்சியை ஏற்படுத்தினார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பிரியாணியை வாங்கி உண்டு மகிழ்ந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.